ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. இன்னைக்கு இந்திய நாத்திகம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏத்திசம், இந்தியாவில் ஏத்திசம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ரைட் விங் பீப்புள், அதாவது கலாச்சாரத்தை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தத்துவவாதம் ஆன்மீகம், கடவுளை இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்திகம் அப்படிங்கிற விஷயம் கடவுள் நம்பிக்கையும் சரி, ஆன்மீகவாதம், இது ரெண்டு தான் முக்கியமான விஷயமா நினைக்கிறாங்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தத்துவம் ஆன்மீகமயமானது. அதன் உள்ளார்ந்த ஆன்மீக வலிமைதான் காலத்தை வென்று வரலாற்றில் தோன்றிய ஆபத்துகளை மீறி இந்தியா நிலைத்து நிற்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆன்மீகம் தான் ஃபவுண்டேஷன் இந்தியன் உடைய பிலாசபிக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. ஆனா ஆன்ம தத்துவ அடிப்படை மூலமா தான் கடவுளை நம்பி கடவுளாகவே மாற வேண்டிய ஒரு விஷயமா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி சொல்றாரு. இதுல பகுத்தறிவோ இல்ல தர்க்கம் அப்படின்னு சொல்ற லாஜிக் அண்ட் ரீசனிங் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேலையே கிடையாது. வெறும் உள்ளுணர்வு மட்டும்தான். அதாவது இன்ட்யூஷன் அப்படிங்கிற விஷயம் தானே தவிர லாஜிக் ரீசனிங் எல்லாம் இந்த இடத்துல அதுக்கு வேலையே இல்லை அப்படிங்கறத இது மூலம் நமக்கு தெரிய வருது. ஸோ ஆன்மீகம், கடவுள், உள்ளுணர்வு எல்லாமே இந்தியாவோட தத்துவமான இந்தியன் பிலாசபிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையோட கொள்கையா தான் இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு புக்ல சொல்லியிருக்காங்க. என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய நாத்திகமும் மார்க்சிய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வானமாமலை அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்ல மார்க்சிய தத்துவம் சரி, நம்ம இந்திய நாத்திகம் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த கடவுள் இன்மை அப்படிங்கிறது, அதாவது காடே கிடையாது அப்படிங்கிறத இந்தியாவுடைய தத்துவம் அதிகமா பேசுது. இந்த ஆன்மீகம், கடவுள், அப்புறம் உள்ளுணர்வு, இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது சிறுபான்மையினர் மட்டும் தான் பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இந்தியாவுடைய ஆஸ் அ ஹோலா பார்த்தோம் அப்படின்னா நாத்திகம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த தத்துவவாதிகள் வேதத்தை எதிர்த்திருக்காங்க. வேதத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேதத்தை எதிர்த்தவங்கள தான் இல்லாட்டி வேதத்தை வேதங்களை ரிஜெக்ட் பண்ணவங்கள நாஸ்திகா அல்லது நாத்திகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாங்கிய பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபி இருக்கு, இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபின்னு சொல்லுவோம். அதுல சாங்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த சாங்கியவாதிகள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, படைப்பாளி அப்படிங்கிற ஒரு கடவுள் கருத்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடவுள், படைப்பாளி அப்படிங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா பொருளின் இயற்கையால் தான் உலகம் இயங்கி பரிணாமம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொருள்முதவாதம், அதாவது மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த நாத்திக கொள்கையை பேசுது அப்படிங்கிற மாதிரி அந்த சாங்கிய பிலாசபர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப மேல்நாட்டு நாத்திகம் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, மேல்நாட்டு தத்துவத்துல அந்த நாத்திகம் ஆதிக்கத்தில் இருக்கும் கொள்கைக்கு விரோதமான புதிய கொள்கையை சொல்றவன் தான் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இந்த ஏத்திசம் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா கடவுளை அவங்க நிராகரிக்கல. ஒரு சில இந்த ஆதிக்கத்துல இருக்கிற அந்த கவர்மெண்ட் இல்லாட்டி அந்த ஒரு அரசுக்கு அந்த ஒரு அரசாட்சியில மன்னராட்சிக்கு அவங்களுக்கு எகென்ஸ்டா பேசின விஷயங்கள்லாம் தான் ஏத்திசம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அனக்சாகாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபர் இருக்காரு. அவர் என்ன சொல்லிக்கா பாத்தீங்கன்னா, சன் அப்படிங்கிறது அந்த காலத்துல சூரியன் ஒரு கடவுளாக இது பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ரூலர், அப்ப இருந்த ரூலர்ஸ் இல்லாட்டி கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் வழிபட்டு இருக்காங்க. இவர் சன் ஒரு ஹாட் ரெட் மெட்டல், அது ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சாக்ரட்டிஸ் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல புதுசா ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி எபிக்யூரஸ் சொல்லிட்டு இன்னொரு பிலாசபர் இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா மறு உலகம்ங்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி தான் இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி காட்ஸ் ரிஜெக்ட் பண்ணனால, அதாவது அந்த ஆதிக்கத்துல இருந்து அவங்களுடைய காட்ஸ் ரிஜெக்ட் பண்ணாதான் இவங்களாம் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ கடவுளை ஆளும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்கிற கடவுளா இவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிலாசபர்ஸ் எல்லாம் தத்துவவாதிகள் அவங்களுடைய ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ ஆதிக்கத்துல இருக்கிற தத்துவ கொள்கைக்கோ இல்லாட்டி கடவுளுக்கோ முரணான பேசுற எந்த விஷயம் பேசுறவங்களை நாத்திகன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீமாம்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பிலாசபி இருக்கு, இன்னொரு தத்துவவாதம். சாங்கியம் சொன்ன மாதிரி மீமாம்சம் இன்னொன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இவங்க கடவுளை நம்ப மாட்டாங்க, ஆனா வேதத்தை கடைபிடிச்சிருக்காங்க, வேதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைவர்கள், பாசுபத சைவர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளை நம்பியிருக்காங்க, ஆனா வேதத்தை அவங்க கண்டுக்கல. சோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லார்ட் சிவா அப்படிங்கிறத பிலீவ் பண்ணியிருக்காங்க, வேதத்தை தான் அவங்க பெருசா கண்டுக்கல. இதனாலே பாத்தீங்கன்னா மனு இவங்களால டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்க சைவர்களை. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்தை ரிஜெக்ட் பண்ணால இவங்களால டிஸ்கிரிமினேட் பண்ணிக்க மாதிரி கூட விஷயம் இருக்கு. இப்போ கூட நீங்க நம்ம சைவர்களுடைய இந்த திருமந்திரம், திருமூலம், இந்த திருமூலர் இவங்க பேசலாம் பாத்தீங்கன்னா வேதத்தை எதிர்க்கிற மாதிரியான பாடல்கள்லாம் கூட இருக்கும், ஆனா கடவுளை நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியால முக்கியமா தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ நாஸ்திகம் இல்லாட்டி நாத்திகம் அப்படின்னு நம்ம சொல்றது கடவுள் மறுப்பு கிடையாது, வேத மறுப்பு. ஸோ வேதத்தை மறுக்கிறவங்க தான் நாத்திகர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கிற விஷயம்.
ஆத்திகர்களின் புரட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல இன்னொரு சாப்டர் இருக்கு, இந்த இந்திய நாத்திகம் மார்க்சிய தத்துவம்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிசம் அப்படிங்கிறது அது ஒரு மதம், இட் இஸ் எ ரிலீஜன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால லெனின், கால் மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ், இந்த கம்யூனிசம் உருவானக்கான அந்த தலைவர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ண இந்த கம்யூனிசம் இல்லாட்டி அந்த கம்யூனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரிலீஜனோட கம்பேர் பண்ணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா இது புரட்டு, இது ஒரு வகையான புரட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரட்டு அப்படின்னா உண்மைக்கு வந்து தன்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி பொய்கள் வந்து புரட்டி சொல்றதா வந்துட்டு புரட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து சாமானிய சாலம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு விஷயம் இருக்கு, இதை டிஃபைன் பண்றாங்க. அதாவது தன்னுடைய கொள்கைக்கு எதிராக கொள்கையுடையவர் சொல்கிற சொற்களையும் வாக்கியங்களையும் தன்னுடைய கொள்கைக்கு பொருத்தமாக பொருளில் மாற்றி கூறுவதும், இதனால் எதிரான கொள்கையுடையவர்களை வாதங்களை திரித்து பேசுவதும் இந்த சாமானிய சாலியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி, ஒரு தியரி இருக்கு. இப்ப என் தியரி நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா என் தியரியோட உங்க தியரியை வந்து அப்படியே அதை வந்து அதை அப்படியே மேக் பண்ணி நம்ம ரெண்டு பேர் தியரி ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுற மாதிரி விஷயத்த வந்து சாமானிய சாலம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அறிவியல் அயோக்கியத்தனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ வேத காலத்துல வந்து கடவுள் மறுப்பு வந்து இருந்திருக்குங்கிற மாதிரியும் கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. வேத காலத்துல வந்து சர்வ வல்லமையில கடவுள் அப்படிங்கிற கருத்து வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ வேதத்துல வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. கண்ணால் காணாததை நம்பாதே அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கு, அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. லோகாயதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிலாசபி இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி சாங்கியம், அப்புறம் மீமாம்சம், லோகாயத்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தத்துவவாதம் இருக்கு. அவங்க என்ன சொல்ல பாத்தீங்கன்னா இந்த வருணன், அக்னி இந்த மாதிரி கடவுள் எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்திரன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதத்திலே கூட ஒரு செய்யுள் அந்த பாடல் சொல்ற மாதிரி கூட வருது. வீரர்களே இந்திரன் இருப்பது உண்மையானால் அவனோட புகழை வந்து பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாமா அப்படிங்கிற ஒரு ரிஷி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திரன் அப்படிங்கிற எவனுமே கிடையாது, அவனை யார் பார்த்தாங்க, அவனுக்கா எதுக்கு புகழ் பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. ஸோ இது மூலம் பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது ரிக்வேத காலத்திலே வந்து இருந்திருக்கிற மாதிரியான விஷயம் கூட இந்த புக் மூலமா, இந்த சாப்டர் மூலமா நமக்கு தெரிய வருது. இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த வேதிக் பீரியட்ல, அதாவது வேத காலம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கடவுள் மறுப்பு இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடவுளுடைய அந்த விஷயங்கள் கூட வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பாலிதீசம் டு மோனோதீசம், அதாவது பல கடவுள்கள் வந்து அன்னைக்கு இருந்திருக்க மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ வருணன், அக்னி இந்த மாதிரி விஷயங்கள் பேசினாலும் அதுக்கு எதிராக வந்து இல்லைன்னு பேசினாலும் ஒரு கடவுள் கொள்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பல தெய்வ கொள்கை வந்து ஒரு தெய்வ கொள்கையா வந்து வேத காலத்திலேயே வந்து உருவாயிருக்குங்கிற மாதிரி வானமாமலை சொல்றாரு. ஸோ மக்களுக்கு வந்து இந்திரன் மேல வந்து நம்பிக்கை இல்லாம போகுது. ஸோ இந்திரன் வரணும் இந்த மாதிரி கடவுள் மேல வந்து நம்பிக்கை இல்லாம போறப்போ தேவதைகளை வணங்குறது, அப்புறம் இந்த மாதிரி சடங்குகளை செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுது. ஸோ ஒரு தெய்வம் எல்லா தெய்வத்தையும் அழிச்சு ஒரே ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வராங்க. எல்லாத்தையும் மாத்தி ஒரு கடவுள் நம்பிக்கை வந்து உருவாகுது. அதனால அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து அப்படி ஒரு கான்செப்ட் வருது. ஸோ ஒரு படைப்பாளி அப்படிங்கிற கருத்தோட உருவாக்கம் வந்து ஒரு கடவுள் கொள்கை அப்படிங்கிற உருவாக்கம் வந்து அன்னைக்கு வந்து உருவாயிருக்குது. ஸோ நாத்திகம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலுமே நாத்திகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எகென்ஸ்டா நிறைய பேர் அந்த டைம்ல பிலாசபர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. கடவுள் இல்லை அப்படிங்கிறது வேத மறுப்பு எல்லாமே நடந்திருக்கு. பட் நாத்திகம் முன்வைக்கிற 3 முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்க்க ரீதியா அதாவது லாஜிக்கலா வந்து கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்துட்டு இந்த உலகத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கடவுள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து அவசியமா நிச்சயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மூணாவது வந்து இந்த உலகை வந்து நெறிப்படுத்த வந்து மனுஷனை வந்து நல்வழிப்படுத்த வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி இல்லாட்டி ஒரு ஆம்னி பிரசன்ட் காட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தேவையா, அது அவசியமா அப்படிங்கிற மாதிரி 3 கேள்வி இருக்கு. ஸோ இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா பிலாசபர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லாஜிக்கல் வைஸா வந்து இந்த பதில சொல்ல நினைச்சாலும் அவங்களால வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியல. ஆத்திகளுக்கு எதிராக வந்து நாத்திகர்களால இது பண்ண முடியல. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பத்தியும் வந்து இந்த புக்ல வந்து இன்னும் சொல்லியிருக்காரு, டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய நாத்திக கோட்பாடுகள்லாம் வந்தாலுமே இவ்வளவு நாத்திகவாதிகள் இருந்தும் ஏன் நாத்திகம் வந்து பரவல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அப்புறம் இந்திய மக்கள் வந்து இன்னும் ஏன் வந்து கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருந்திருக்காங்க. இவ்வளவு நாத்திகம் பேசிங்க நாத்திகம் வந்து அந்த டைம்ல ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான காரணத்தை வந்து இந்த தத்துவ வேலையில இருந்து, அதாவது பிலாசபிக்கல் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியிருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல சொல்றாரு. அதனாலதான் இந்திய நாத்திகமும் மார்க்சிய தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்திய நாத்திகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் லாஜிக்காவே பேசிட்டு இருந்தாங்க, கடவுள் இல்ல கடவுள்னு சொல்லிட்டு. ஆனா இதனாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது அந்த நாத்திகத்தை வந்து அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, இல்லாட்டி அவங்க நாத்திகத்தை வந்து இந்த பிலாசபர்னால வந்து ஜெயிக்க முடியல அந்த வாதத்தை வச்சு. ஸோ இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தத்துவம் வந்து வெளியில வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்திய நாத்திகவாதி வந்து கடவுளை வந்து சமூக வாழ்க்கையில இருந்து பிரிச்சு தனியா வந்து ஆராய்ஞ்சாங்க. ஸோ மக்களோட வந்து அது ஒரு சிந்தனையா தான் பார்க்கணுமே தவிர அதை ஒதுக்கி வந்து அது தத்துவ ரீதியா வந்து பார்த்தனால வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இதுதான் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து கால் மார்க்ஸோடைய ஏத்திசம் அந்த விஷயங்கள் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காரு. மார்க்சிய தத்துவம் வந்து
இந்த நாத்திகத்தை பத்தி என்ன பேசுது, எப்படி பேசுது அப்படிங்கிற பத்தி சொல்லியிருக்காரு. கால்மார்க்ஸ் தான் வந்து இந்த சமூக வாழ்க்கையில இருந்து சிந்தனை உருவாகுது அப்படிங்கிற ஒரு மகத்தான உண்மை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சமூக விருட்சத்தோட ஆணிவேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையும் உறவுகளும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாண்ட், அதாவது ஒரு ஒரு கம்யூனிட்டி வந்து உருவாகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த சமூக உருவாக்கம், அந்த ஒரு உறவுகள்ல எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுமே தவிர நீங்க வெறும் லாஜிக்கலா பேசினா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கால்மார்க்ஸ் சொல்றாரு. ஸோ இந்த புற உலக வாழ்க்கை தான் வந்து சிந்தனைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடவுள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய வளர்ச்சி கட்டத்துல வந்து மனுஷனால வந்து படைக்கப்பட்ட ஒரு கருத்து அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. பழைய சமுதாய அடிப்படையில் எழுந்த சிந்தனைகள் தான் வந்து மக்கள் மனசுல நீடிச்சிருக்கு. ஸோ சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து முக்கியம். அது மூலமா மக்கள் மனசுல நீடிச்சு அது மூலமா ஒரு கான்செப்ட் உருவாகி வந்தனாலதான் வந்து தர்க்க ரீதியா லாஜிக்கலா வந்து அவங்களை வந்து எகென்ஸ்டா வந்து இந்த நாத்திகத்தை விஷயத்த வந்து நம்மளால பேச முடியல, ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ சிந்தனையோட சமூக அடிப்படை மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து சமூக புரட்சியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கால்மார்க்ஸ் சொல்றாரு. ஸோ கால்மார்க்ஸோட ஏத்திசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதனோட எண்ணங்கள்ல வந்து சிந்தனைகளா உருவாகுது. அந்த சிந்தனைகள் மூலமா சமூக வளர்ச்சி உருவாகுது. அது மூலமா பொருள் உற்பத்தி. ஸோ இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு. இப்படிதான் வந்து அந்த இந்த காட் மதம், கடவுள் மதம், இந்த ரிலிஜன் இதெல்லாமே வந்து உருவாயிருக்கு. ஸோ ஒவ்வொரு சமுதாய அமைப்போட உற்பத்தி முறை தான் வந்து வரலாற்று ஆராய்ச்சியோட ஆரம்ப புள்ளின்னு சொல்லிட்டு கால்மார்க்ஸ் சொல்றாரு. அதாவது ஒரு மனிதனுடைய உறவு முறை, உற்பத்தி முறை அமைப்பை பொறுத்து தான் வந்து இந்த தத்துவம், மத கோட்பாடு, கடவுள் இது எல்லாமே வந்து உருவாகுது. இதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உற்பத்தி சக்தி, பொருளாதார உற்பத்தி முறை, இந்த விஷயங்கள் தான் அடிப்படை அப்படின்னு சொல்றாரு. கால்மார்க்ஸ் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஆற்றல் வந்து விளைச்சலை வந்து அவனால அதிகப்படுத்த முடியல, மழையை வந்து வர வைக்க முடியல, அப்புறம் வேட்டை விலங்குகள் வந்து அவனால வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொல்ல முடியல. அவன் நினைக்கிறான் இப்படி கொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸோ அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் தான் இருக்கு, அவன் சக்திக்கு மீறி அவனால பண்ண முடியல. ஸோ ஹி ஃபீல் லெஸ் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்ப தான் அவன் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறான். இதுக்காக தன்னோட கற்பனையால மந்திர தந்திரங்களையும் தன்னை விட உயர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கடவுளை உருவாக்கி தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வந்து ஒரு கோரிக்கை வச்சான். அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த கடவுள் மதம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவாகுது. ஸோ தன்னோட உற்பத்தி வளர்ச்சிக்காக ஒரு கட்டத்துல வந்து நம்பிக்கைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்மார்க்ஸ் சொல்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இந்திய நாத்திகர்கள் அன்னைக்கு இருந்த பிலாசபர்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து அவங்க இந்த விஷயத்த வந்து பார்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால்மார்க்ஸ் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கும் இந்திய நாத்திகத்துக்கும் மார்க்ஸோட இந்த ஏத்திசம் இருக்கிற வித்தியாசத்தை வந்து இது மூலமா பார்க்கலாம். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் வந்து அமைதியா வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து அரசு அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படுது. ஸோ அவங்களோட அனுமதியோட அவங்களோட சம்மதத்தோட அரசு உருவாகுது. ஆனா அந்த அரசு உருவானதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரசு வந்து ஆளும் வர்க்கத்தோட நலனை பாதுகாக்கிறதுக்காக வந்து ஒரு வன்முறை கருவியா வந்து மாறுது. ஸோ யார் வந்து ஹை பவர், ஹைலி அந்த இதா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவா போற மாதிரியும் அடித்தள மக்களுக்கு வந்து எகென்ஸ்டாகவும் வந்துட்டு அரசு உருவாகுது. ஸோ அப்படி உருவாகிறது வந்து அரசு வந்து தன்னோட எந்தெந்த விஷயம் வந்து கையில வந்து பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்கன்னா மதம், அதுக்கப்புறம் கடவுள், இந்த வச்சுட்டு அவங்க வந்து அரசியல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அரசு வந்து முன்னாடி சொன்ன இந்த மதத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டு அன்னைக்கு வந்து எல்லா அரசுகளும் இருந்திருக்கு. இப்ப நம்ம வந்து சேரன், சோழன், பாண்டியன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த கடவுள் மதம் எதுவுமே இல்லாம வந்து அவங்களால வந்து அரசாட்சி வந்து பண்ணிருக்க முடியுங்கிறது தெளிவா தெரியுது. சவுத் இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கடவுள் மதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதா வந்து அன்னைக்கு ஒவ்வொரு அரசர்களுக்கும் வந்து இருந்திருக்கு. ஸோ நாத்திகத்தை வந்து தர்க்க ரீதியாவில் மட்டும் பார்க்காம இந்த வாழ்க்கை நிலையோட வந்து பொருத்தி பார்த்தா மட்டும்தான் அதை வந்து தகர்க்கறதுக்காக வந்து ஒரு சமூக புரட்சி வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கால்மார்க்ஸுடைய அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் இருக்கு, அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் பிலாசபி. ஸோ இந்தியன் பிலாசபி, இந்தியோட தத்துவங்களை பார்த்தீங்கன்னா 6 வகையான தத்துவங்கள்ல இருக்குது. அந்த ஒவ்வொரு தத்துவம், அதை புத்திசம், ஜெயினிசம், அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மீமாம்சம், சாங்கியம், லோகாயுதம், இந்த மாதிரி நிறைய சார்வகம், இந்த மாதிரி நிறைய பிலாசபி, ஒவ்வொரு பிலாசபியும் ஒவ்வொன்று சொல்லுது. ஒன்னு வந்து பொருள்முதவாதம் சொல்லுது, இன்னொன்று வேதத்தம் இருக்குது, இன்னொன்று வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்லுது, இன்னொன்று கடவுளை இல்லைன்னு சொல்லுது. இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து உருவாயிருக்கு, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சும்மா பெரியாரையும் அம்பேத்கரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, அதாவது இந்த ரைட் விங்ஸ் எல்லாம். பெரியார் மேல அவ்வளவு வெறுப்புகள் இருக்குது. பெரியாருக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப காட்டமா, ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு இருந்த தத்துவங்கள் இருக்கு. லாஜிக்கை வந்து பேஸ் பண்ணி நிறைய பிலாசபிஸ் வந்து பேசியிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு புரியுற மாதிரி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக் வந்து படிக்கலாம். சதீஷ் சந்திர சாட்டர்ஜி, தினேந்திர மோகன் தத்தா அப்படிங்கிற 2 பேர் வந்து இந்த புக் எழுதியிருக்காங்க, an introduction to Indian philosophy. இந்த வந்து பிலாசபி, அந்த இந்தியாவோட தத்துவங்கள் வந்து 2000 வருஷத்துக்கு பழமையான தத்துவங்களை பத்தி இந்த புக்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதே தத்துவங்களும்
மார்க்சிய தத்துவம், இந்திய தத்துவம் இல்லாட்டி இந்திய நாத்திகம், மார்க்சிய தத்துவம், இது ரெண்டையும் பத்தி டிஃபரன்ஸா வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நான் வானமாமையில வந்து இந்த புக், இந்த சின்ன புக் எழுதியிருக்காரு. உண்மையில ரொம்ப சூப்பரான புக்கு. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்தியன் பிலாசபி தெரிஞ்சதா வந்து இந்தியாவோட ஹிஸ்டரி வந்து நமக்கு தெரியும். சும்மா மேலோட்டமா வந்து கடவுள் இருக்கு, சாமி இருக்கு, மதம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளைச்சலவை மாதிரி இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த வெப்பனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தகர்த்தெரிஞ்சு என்னதான் இந்தியாவோட ரியல் ஹிஸ்டரி அப்படிங்கறது வந்து இந்தியாவோட நாத்திகம் தான் வந்து ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கடவுள் மறுப்பு தான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இந்தியாவுடைய நம்ம வரலாறு வந்து சொல்லுது அப்படிங்கிறது இந்த புக் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா இல்லைனாலும் கொஞ்சம் மேலோட்டமா உங்களுக்கு புரியறா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 புக்கும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 2 புக்குடைய லிங்க் வந்து வீடியோ டெஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம உங்களுக்கு பிடிச்சுன்னா வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.